கொள்கையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இளைஞர்கள் மத்தியில அரசியல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய அந்த அரசியல் பார்வை அப்படிங்கிறது ஏதோ கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீ நானும் போட்டி போட்டுட்டு நிறைய இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வர்றதும், அதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு இளைஞர் முகத்தை வைத்துக் கொண்டு அதன் மூலியமாக இளைஞர்களின் ஆதரவு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசுறது இப்படின்னு எல்லா கட்சிகளுமே பண்ணதான் செய்யறாங்க. அது எல்லா கட்சியிலையும் அதற்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்கவும் செய்யறாங்க. அந்த வகையில பார்க்கிற போது திமுகவுல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதே போல பிஜேபியில் அண்ணாமலை, இந்த பக்கம் விஜய் நானே இளைஞர் தான்டா அப்படின்னு இறங்கி வர்றாரு. ஒரு பக்கம் சீமானும் அப்படிதான், நானும் இளைஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாரு. இப்போ உங்களுடைய பார்வையில இந்த இளைஞர்களுக்கு இந்த வரவேற்பு அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? இளைஞர்களுக்கான வரவேற்பு அப்படின்னு பாத்துட்டோம்னா அது திரு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. ஒளிச்ச மனசெல்லாம் பேசுறதுக்கு இல்ல. ஏன் அப்படின்னா 41 பேர்ல 10 குழந்தைகளும் 12 பெண்களும் உட்பட இவ்வளவு பேரு இறந்திருக்கிறாங்கன்னா காரணம் கூட்ட நெரிசல். அவ்வளவுதான். அங்க மட்டும்தான் கூட்ட நெரிசலான்னு கேட்டா இல்ல, அவர் எங்க போனாலும் கூட்ட நெரிசல் தான். சோ இளைஞர்களை பெருமளவு வெளியே கூட்டிட்டு வந்தது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த டைம் பீங்ல பார்த்தோம்னா அது திரு விஜய் அவர்கள் தான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் எனக்கு இருக்கிற சில விஷயம் என்னன்னு கேட்டா, ஏதோ இன்னைக்கு தான் இளைஞர்கள் வெளியே வர்றாங்க அப்படிங்கிறது பொய் முதல். எப்பவுமே இளைஞர்கள் வெளியே வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா காலங்களிலும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் 76ல பிறந்த 82ல நான் பேசின வார்த்தை கட் கட் கம்பர் கட் கருணாநிதியை ஒழிச்சு கட். சரிங்களா? சோ அன்னைக்கு நான் இளைஞரும் கிடையாது, அன்னைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு குழந்தை. என் சக வயதில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் கருணாநிதியை ஒழிச்சு கட்டுறதுல அவ்வளவு தீவிரமா இருந்த ஆட்கள் நம்ம இந்த தமிழ்நாட்டுலதான் நம்ம இருந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுக்கு இது ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற விஷயம் நீங்க நினைக்காதீங்க. இந்தியா தமிழ்நாட்டு மேல ஒரு ஒரு மறைமுகமான ஒரு போர் வச்சுக்கலாம். ஆக்சுவலா அப்படித்தான் வைக்கிறது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு பெரிய போர் தொடுத்து 2000 வருஷமா ஜெயிச்சு இருந்த இடம் தான் தமிழ்நாடு. இங்கே பெரிய வின்னிங்ல தான் இருந்திருக்கிறாங்க. கடந்த 100 வருஷத்துல நம்ம அதையெல்லாம் பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டோம். திருப்பியும் அவங்க என்ன பண்றாங்க கேட்டா, அந்த பழைய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அப்போ கிட்டத்தட்ட 67லயே இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லாவே தெரியும், விசு என்னைக்கு பேண்ட கழட்டினாரோ அன்னைக்கு அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இது அன்னையில இருந்து நடந்துட்டே தான் இருக்கு. அன்னையில இருந்து இளைஞர்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. புதுசா இல்லைங்க, எப்பவும் இளைஞர் வந்துட்டு இருப்பாங்க. குழந்தையில ஆரம்பிச்சு ஒரு 10 வயசு பையன், 12 வயசு பையன், 15 வயசு பையன், 18 வயசு பசங்க இப்படி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் இளைஞர்கள் தான். உங்களுக்கு கிழவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சோ இளைஞர்களை தவறான வழி நடத்துறதுல இந்தியாவின் பார்ப்பனியம் எப்பவுமே அது ஜெயிச்சுட்டு தான் இருக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம இன்னைக்கு இப்ப நம்ம சமகாலத்துல ஏன் அது பெரிய போட்டியா பாக்குறோம் அப்படின்னோம்னா, அன்னைக்கு இருமுறை போட்டி தான் இருக்கும். கலைஞர் வெர்சஸ் ஆப்போசிட் அப்படிதான் இருக்கும். திரு ஸ்டாலின் வர்றப்ப கிட்டத்தட்ட அது மும்முறை போட்டியா மாத்துறாங்க. உதயநிதி வர்றப்ப கிட்டத்தட்ட 4 முறை போட்டியா மாத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு கலைஞர் ரொம்ப டேஞ்சர் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கலைஞரவே பாத்துட்டாங்கன்னு அவங்க டிசிஷன் எடுத்தாங்க. அப்ப என்னன்னா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கர்நாடகா டிசைட் பண்ணப்போ மும்முனை போட்டிக்கு அவங்க தயாரானாங்க. உதயநிதி மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனாலதான் கிட்டத்தட்ட இந்த 4 முனை போட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்துருக்கு. அந்த முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவுக்கு வர்றதுக்கூடிய அந்த நிர்பந்தம் அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சு? உதயநிதி அப்படி என்ன இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்திட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பார்ப்பனியத்திற்கு எதிராக இந்த வெகுஜன சூத்திர மக்களை
வந்து கிட்டத்தட்ட வெளியே கொண்டு வந்தது என்பது சமூக மாற்றத்துல கல்வி ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். கல்விதான். பாரதிதாசன் கூட ரொம்ப அழகா எழுதுன மற்றதை பத்தி எழுதுறப்போ ஒரு மேலோட்டமா மற்ற பத்தி எழுதுறப்போ ரொம்ப எழுதுவாரு. படிப்பை பத்தி பேசுறப்ப மட்டும் அவர் ரொம்ப கடுமையா எழுதுவாரு. பட்டி 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 சங்கத்தமிழ் நூலை படி அகப்படி பொருளை படி அப்படியே இன்பம் படி படி அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்த மாட்டாருங்க. எப்பெல்லாம் படிக்கணும்னு கேட்டா அவர் சொல்றாரு, காலையில் படி, கடுப்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, படி 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 படின்னு கிட்டத்தட்ட படிப்ப உனக்கு ஆப்ஷனே இல்லை நீ படிச்சாகணும் அப்படிங்கிற அளவுக்கு பாரதிதாசன் பாட்டி சொல்ற படிச்சுக்கு திரு கனக சுப்புரத்தினம் அவர்கள் ரொம்ப ரொம்ப இந்த வார்த்தையில வந்து எழுதுவார். ஏன்னா இது வந்து ரொம்ப எசென்சியல், படிப்புங்கிறது ரொம்ப எசென்சியல். அப்போ அந்த கல்வியை நோக்கி இந்த மக்களை தள்ளுற விஷயம் இருக்குல்ல, அது தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு முந்தானதான் நான் ஒரு விஷயத்தை பத்தி நானும் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு விஷயம் கிடைச்சது. தமிழ்நாட்டு பெண்களுடைய கல்வி இருக்குல்லங்க, ஜிஆர், அது ஏன் இந்த அளவுக்கு வந்து எனானிமஸா இந்தியாவோட கிட்டத்தட்ட உலகத்துக்கூட போட்டி போற அளவுக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சி வந்து நிக்குது இல்லை? அது என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு பெண் கல்வியை ஊக்குவிச்சதுல பல ஸ்கீம்ஸை உள்ள கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு. அதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னா 8வது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு திருமணத்திற்கு உதவித்தொகை கொடுக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு கலைஞர் கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெண்களை வந்து பள்ளிக்கூடத்தின் பக்கம் திருப்பிச்சுன்னு சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெண்கள் வந்து படித்து வந்தது. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அது ஆக்சுவலா என்னவா மாத்தி இருக்குன்னா, நம்ம இந்தியா பொறுத்தளவுக்கு பெண்கள் என்பவர்கள் திருமணத்திற்காக படைக்கப்பட்ட ஆணினுடைய உடல் தேவைக்காகவும் குழந்தை பிறக்கும் இந்திரனாகவும் தான் பெண்களை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் அது விஷயம். ஏன் கட்டணம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி ஆகணும். அப்ப அது வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு சும்மா பக்கத்துல ஸ்கூலுக்கு போயிக்கலாம். நிறைய ரீசன்ஸ். அப்படி போயிட்டு இருந்த அந்த பெண் குழந்தைகளை தான் கலைஞர் வந்துட்டு அதே கல்யாணத்தை காமிச்சு, கல்யாணம் பண்ணி வைக்க விட மாட்டாங்க, அதே கல்யாணத்தை காமிச்சு 8வது வரைக்கும் பிள்ளைய படிக்க வச்சிரு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படிங்கிறாரு. அந்த அப்பாக்கு அந்த பணம் பெருசா பண்றதுனால பிள்ளை 8வது வரைக்கும் அனுப்புறாரு. அந்த 8வது வரைக்கும் போச்சுல ஒரு பொண்ணு, என் பாட்டி, அது தன்னோட பொண்ணை ஸ்கூலிங் எஜுகேஷன் முடிச்சு ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் முடிக்க வச்சது. அவங்களோட பேத்தி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு கல்லூரி ரொம்ப ஈஸியா போய் வந்து எனக்கு வந்து ரீச் ஆச்சு. இன்னைக்கு திரு ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு எந்த கல்யாணத்தை காமிச்சு பெண் குழந்தைகளை படிக்கிறதுக்கு கலைஞர் பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்தாரோ, இன்னைக்கு ஸ்டாலின் அந்த தாலியை நிப்பாட்டிட்டாரு. போதும், நீ படிக்கிறதுக்கு நான் வந்து பேமெண்ட் தர்றேன் அப்படிங்கிறதுக்கு கூட ஸ்டாலின் வந்து இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்காரு. சோ இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த படிப்பு நோக்கியான கட்டமைப்பு இருக்குல்ல, இதுதான் இந்திய பார்ப்பனியத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஸ்கூல் இருக்கு, அதாவது எஜுகேஷனுக்கு திராவிட ஆட்சியில நீ தயவு செய்து அதை அதிமுக சேர்த்திடாதீங்க. இந்த மாதிரி பல பேர் பண்ற தப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட ஆட்சி கட்சியில சேர்த்தது தப்பு, சேர்த்த வேண்டியது இல்லை. திராவிட ஆட்சி இப்போ நீங்க சொல்ற வகையில பார்த்தா நீங்க சொல்ற பாயிண்ட் நானே ஏத்துக்கிறேன். ஆனா மக்களினுடைய மனநிலையுமே மாறி இருக்குல்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிறவங்க சும்மா பேருக்கு படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம் மாறி இன்னைக்கு பெண்களை வந்து 2 டிகிரி 3 டிகிரி PhD வரைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்களே விரும்புறாங்கல்ல. அந்த மாற்றம் வந்து மக்கள்கிட்டயே அந்த ஒரு மாற்றம் வந்திருக்குல்ல, மனமாற்றம் வந்திருக்குல்ல. கல்வியினுடைய முக்கியத்துவம் நீங்க ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு வார்த்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லணும். வெள்ளக்காலம் வந்ததுக்கு அப்புறம் ஜாதி கலவரம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். வெள்ளக்காரனுக்கு முன்னாடி அடிமை முறையை ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழ்ந்தாக்கள் நம்ம ஆளுங்க. கொஞ்சம் படிப்பு கிடைச்சதையும் நான் ஏன் அடிமையா இருக்கணும்னு அவங்க யோசிச்சாங்க. அதனால சோ அதுதான். சோ அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு கட்டாயமா அது வந்து தெரியும். உங்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் இல்லாமையா வந்துட்டு அவையார் அன்னைக்கு எழுதியிருப்பாங்க, பிச்சை புகிடும் கற்கை நன்றி. சரிங்களா? கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு கல்வியை பத்தி வள்ளுவரும் அவையாருக்கு அத்தனை பேரும் கல்வியை பத்தி பேசியிருக்காங்க. கல்வி என்பது மிகப்பெரிய அறிவு. அதை நம்ம கிட்ட இருந்து கிட்டத்தட்ட வந்து அது கல்லையை காட்டாம வச்சிருந்ததுதான் இந்திய பார்ப்பனியம். சோ மீண்டும் கிடைக்கிறப்ப நம்ம அதை நோக்கித்தான் போயிட்டு இருப்போம். சோ இந்த கல்வியினுடைய வெற்றியை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல் பண்றாங்க. சோ அதனாலதான் நமக்கான இந்த வாய்ப்பை ரொம்ப கிளியரா பயன்படுத்திட்டு வந்தோம். இன்னைக்கு ஏன் உதயநிதி மோர் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் அப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
போன வாரம் அறிவு திருவிழான்னு ஒரு பங்கன் வந்து நடத்துறாரு உதயநிதி. ஏதாவது அவசியம் இருக்கா? இன்னும் நடந்துட்டு நாளை சண்டே கிடைச்சிருக்கு. சனிக்கிழமை ப்ராபப்ளி நான் போலான்னு ஐடியா இருக்கேன். நானு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்னோட 6 மாசத்துல எலெக்ஷன் வந்துடும். அவ்வளவுதான், 6 மாசம் தான் டைம். நீங்க சொன்ன மாதிரி இந்த நாத்தாக்கா அப்படிங்கிற ஒருங்கிணைப்பாளர் இருக்காருங்க, அவரு எல்லா பக்கமும் தோக்கிறதுக்கு கேண்டிடேட் போட ஆரம்பிச்சிட்டாரு. நீ உனக்கு எல்லாம் இந்த தொகுதி கொடுத்தேன், நான் அதுக்கப்புறம் யார் நிக்கிறேன் அவங்க நான் பேமெண்ட் வைக்கிறேன், நீதான் என்னுடைய டெபாசிட்டை எனக்கு வெற்றி வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட விஜய் வந்துட்டு உள்ள வந்துட்டாரு. அவரு கிட்டத்தட்ட கரூர் முழுக்க விஜய் தான் வேட்பாளர், யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அவங்க தான் வேட்பாளர் நினைக்கிறேன். அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைம்ல மட்டும் பேர் மட்டும் மாறும். நீங்க அண்ணாமலையை பத்தி நீ பெருசா பேச வேண்டிய சூழல் இல்ல. ஏன்னா அந்த கட்சியே அண்ணாமலையை வந்து கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை கிட்டத்தட்ட இந்த சீன்ல இல்ல. ஆனா கட்சியா பாக்குறப்ப அது ஒரு ரோல் பிளே பண்ணும், அவ்வளவுதான். அப்போ அடுத்த இடத்துல நிக்கிறது பார்த்தா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். கிட்டத்தட்ட இவருக்கு இருக்கிற எகெயின்ஸ்டான ஒரு மனநிலை இல்லை. அவ்வளவு எகெயின்ஸ்டான மனநிலை தமிழ்நாடு முழுக்க இப்ப கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு. ஏன்னா உதயநிதி வந்துட்டு சனாதனத்தை இந்த 4 பேர்த்துல சனாதனத்தினுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஒழிக்கணும்னு சொன்ன குரல் இவருடைய குரல் தான். அந்த சொன்ன குரல்ல இருந்து பின்வாங்காம அதிலேயே நிக்கிறாரு. மற்ற 3 பேர்த்துக்கும் சனாதானம் என்பது அவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தான். அது திரு நம்ம செல்ற பையன் சைமனுக்கும் விஜய்க்கும் மற்ற ஆட்களுக்கு வந்து சனாதானம் ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கு. நீங்க போய் இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன்னு. உதயநிதிக்கு எதிராக தான் சனாதானம். அப்ப அவரு கிட்டத்தட்ட குடிப்பாய்ச்சல் பாயணும். இந்த 2 நாளா அவர் வந்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்க ஒரு ஆள் கூட கேட்கலைங்க. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். எவ்வளவு பெரிய ஒரு விழா நடக்குது. இது எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும் தான் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த மக்களுக்கு அறிவை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உதயநிதியை வந்து பாராட்ட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடம். இதுதான் ஆக்சுவலா வந்து இந்த வாரிசு தான் நம்மளுக்கு வேணும். தமிழ்நாட்டை தவிர எல்லா ஊர்லயும் எல்லா இடங்களையும் விஸ்வகர்மா இருக்கு. மோடிக்கு வாரிசே இல்லை. ஆனா விஸ்வகர்மா இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஒத்த கால நிக்கிறாரு. உதயநிதி 3வது வாரிசு. கிட்டத்தட்ட பான் வித் என்எஸ் பண்ணுவான்னு சொல்லிக்கலாம். அவர் ரோட்ல நின்று என் பையன் படிக்கிறதுக்கு அத்தனை சப்போர்ட்டிவா அவர் இருக்கிறாரு. என்ன படிக்க வச்சது கலைஞர், என்ன படிக்க வச்சது கலைஞர். கிட்டத்தட்ட ஸ்டாலின் ஆட்சியில என் பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. என் பேரன் வர்றப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய சப்போர்ட் அவருக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு யோசிச்சுங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஒர்க்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் உதயநிதிக்கு எதிராக இன்னைக்கு 4 முனை போட்டி. எனக்கு தெரிஞ்சு இன்பநிதி வர்றப்ப 5 முனை போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா நம்முடைய கல்வியை கெடுக்க வேண்டும் என்பதுதான் பார்ப்பனியத்தினுடைய நோக்கம். அது எதிராக தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சீமான் என்னைக்காச்சும் வந்து உட்கார்ந்து படிப்பை பத்தி பேசி பார்த்துருக்கீங்களா? படிப்புக்கு எதிராக தான் பேசணும். ஒரே வாரத்துல முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல என்னத்த போய் நம்ம சொல்றது? அவனுக்கு அதுதான் அவருடைய நோக்கம். அவனுக்கு பார்ப்பனியத்தினுடைய நேரடி பின்பம் வந்து சீமான் தான். விஜயை பொறுத்த அளவுக்கு இது என்ன நடக்குதுன்னு விஜய்க்கு தெரியாதுங்க. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை பண்ணுவாரு. நீ என்ன சொல்றாங்களோ அதை வந்து அவர் பண்ணுவாரு. இல்லைன்னா வச்சுக்கல, ஒரு கட்சியினுடைய தலைவர் அவருடைய உரை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அவர் 10 நிமிஷத்துக்கு மேல பேசுனா அவருக்கு பிரஷர் ஜாஸ்தியாகி இப்ப உட்கார்ந்துக்கிறாரு. அங்க இருக்கிற ஆதவ அர்ஜுனான் ஒரு தத்தி, அவன் 45 நிமிஷம் பேசுறான். உருப்படியா ஒண்ணு பேசிருக்காங்கன்னு பாருங்க. என் தலைவன் மேல கேச போடு. அவருடைய நோக்கமே அவன் மேல கேச போடு. என் மேல மட்டும் கேச போட்டிருக்கேன், அவங்க மேல கேச போடுறான்னு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் அங்க நடந்துட்டு இருக்குது. சோ அதனால இந்த 3 பேர்த்தோடையும் திரு உதயநிதி நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டிய எந்த நெசசிட்டியும் இல்லை. உதயநிதி நமக்கானவங்களோடு உள்ளபடியே அந்த அறிவு திருவிழாவை நான் வந்து ரொம்ப எக்ஸலண்டா நான் பார்த்தேன். ஒரு எக்ஸலண்டான ஒரு ஈவெண்ட் தான் உதயநிதி பண்ணுவது. 2 நாட்கள் கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு எல்லாமே ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கணும்.
எனக்கு இந்த வள்ளுவர் கோட்டத்துல பண்ணப்போ எனக்கு உண்மையாலுமே நான் வள்ளுவர் கோட்டத்தில் சொல்லணும் முதல்ல தான் நினைச்சேன். ரொம்ப லேட்டா சொல்றேன் சொல்லிதான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க அடிக்கடி கேட்பீங்கல்ல தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாடுனா என்ன, யாருனாலும் வளர்க்க வேண்டியது இல்லைங்க. தமிழ்நாடு என்பது வள்ளுவர் கோட்டம். ஒரு புதர் மண்டி கிடந்த ஒரு இடத்தை கலைஞர் தன்னுடைய விஷனால் ஒரு பெரிய வள்ளுவர் கோட்டமா அமைச்சு வச்சார். அது ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஆட்சியை வச்சாங்க. 13 வருஷம் மீண்டும் அந்த இடத்துல புதர் மண்ட ஆரம்பிச்சிருச்சு. கலைஞருடைய ஆட்சியில் அந்த புதர் மண்டி கிடந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு வள்ளுவர் கோட்டமா வந்துச்சு. மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு. ஒரு 13 வருஷம் திருப்பி அந்த இடம் வந்து அதே மாதிரி அந்த புதர் மண்ட ஆரம்பிச்சிருச்சு. மீண்டும் கலைஞர் 13 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வராரு. அந்த புதர்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு வள்ளுவர் கோட்டத்தை மிகச்சிறப்பான ஒரு அடையாளமா மாற்றி அங்கதான் வந்து பதவி பிரமாணமே வந்து எடுத்துக்கிறாரு. மீண்டும் 5 வருஷம் கழிச்சு ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க. வள்ளுவர் கோட்டம் மீண்டும் ஒரு புராணம் மாறுது. கலைஞர் ஆட்சிக்கு வராது. வள்ளுவர் கோட்டம் மீண்டும் டெவலப் ஆகுது. மீண்டும் ஜெயலலிதா, எடப்பாடி. வள்ளுவர் கோட்டத்துல வேலையே இல்லை. மீண்டும் திமுக கையில் தமிழ்நாடு வர்றப்போ இன்னைக்கு வள்ளுவர் கோட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமாக எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்கல்ல, எவ்வளவு அறிவா இருக்குன்னு பாத்தீங்கல்ல. இதுதான் தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் இருந்தால் தமிழ்நாடு வள்ளுவர் கோட்டமாக இருக்கும். இல்லை என்றால் மீண்டும் தமிழ்நாடு அதே வள்ளுவர் கோட்டமா புதர்மண்டி குடோன்மண்டி தான் இருக்கும். இந்த முறை இந்த வள்ளுவர் கோட்டத்தை இன்னொரு 10 வருஷத்துக்கு நம்ம அப்படியே ரொம்ப கிளியரா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா தமிழ்நாடு உச்சபட்ச வளர்ச்சி அடைச்சிடும். அது வள்ளுவர் கோட்டம் தான் மிகப்பெரிய உதாரணம். தமிழ்நாட்டை வள்ளுவர் கோட்டத்தை அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோம்னா கிளியரா இருக்கு நமக்கு. இந்த முறை ஆனா நீங்க இவ்வளவு தூரம் அந்த அறிவு திருவிழாவை பத்தி இவ்வளவு தூரம் ஒரு பெருமையா பேசுறீங்க, புகழ்ந்து பேசுறீங்க. நீங்க போய் விசிட் பண்ண போறேன்னு சொல்றீங்க. அதை பத்தி நீங்களும் நிறைய காணொலிகள் பத்தி எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா திரு விஜய் வந்து இதை பத்தி என்ன பேசுறாரு அப்படின்னா, இது அறிவு திருவிழாவை போல தெரியவில்லை, இது வந்து ஒரு அவதூறு திருவிழாவை போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ரெண்டாவது, தன்னைத்தானே வந்து பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறார். 50 வருஷத்துல 55 வருஷத்துல இந்த மாதிரியான ஒரு கட்சி இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறாரா இல்ல யாராவது எழுதி கொடுத்தது அப்படியே எடுத்து எக்ஸ்ல அவங்களே பதிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியே வருது இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து அதை விஜய் சொன்னதுல வந்து உடன்பாடே இல்லை. இருந்தாலும் அவர் சொல்றதுக்கு வேண்டி வேணா பேசிக்கலாம். அவரு அவதூறு திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஜயை பத்தி அதுல என்ன பேசினாங்கன்னு யோசிச்சு பாருங்க. விஜயை பத்தி புத்தகத்து விழால ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. விஜயை பத்தி ஒண்ணுமே பேசல. அந்த பூனை இளைஞர்கள் இருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்மோக்கால் அந்த யூத், அதாவது இன்னும் ஓட்டர் ஐடி கிடைக்காத யூத்துக, ஓட்டர் லிஸ்ட் கிடைக்காத யூத்துக, அந்த யூத்துகளுக்கு அறிவை கொடுக்கணும் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய ஆயுர்வேதத்துடைய டாக்டர் எழிலான் இருக்காருல்ல, ரொம்ப அழகா சொன்னாரு, அவர்களை தற்குடின்னு திட்டாதீங்க அப்படின்னு. அது மூலியமாவும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இல்ல, அவர்களை அரசியல் படுத்தாமல் விட்டு விட்டோம், அவங்களை அரசியல் படுத்தணும்னு சொல்லிதான் பேசிட்டு இருக்கோம். அவங்களை அரசியல் படுத்துவது என்பது நல்வழிப்படுத்துவது. விஜயனுடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தணும்னு வச்சுங்களேன், அது விஜய்க்கான அவதூறா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவன் படிச்சுட்டா இந்த மாதிரி கூட்டமா வந்து நிக்க மாட்டான். விஜய்க்கு அந்த கும்பல் தான் வேணும், அந்த அறிவில்லாத கும்பல், அதுதான் விஜய்க்கு வேணும். ஏன்னா அவன் தான் சட்டையை கழட்டிட்டு என்ன எதுவும் தெரியாம கத்துவான். அந்த பார்க்க வர்ற கூட்டம் தான் விஜய்க்கு வேணும். படிச்சுட்டு கேட்க வர்ற கூட்டம் விஜய்க்கு ஆகாது. படிக்கிற இடத்தை பத்தி பேசினோம்னா அவருக்கு அவதூறா சொல்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க விஜய் அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம்னா போதும். உள்ளபடியே விஜய்க்கு இந்த அரசியல் புரிதல் எல்லாம் இருந்தெல்லாம் வரலைங்க. அவர் சிக்கி இருக்கிறாரு. இந்த 4 முனை போட்டியில அவரோட முனையா வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கையில மேல வந்து பிஜேபி கிட்ட இருக்கு. அது ஆட்டுக்கு நம்மளால ஆடிட்டு இருக்கிறாரு. இது அறிவு திருவிழா தாங்க. அதான் அவதூறுனா என்ன அவதூறுன்னு கேட்டா, அவருடைய ரசிகர்களை படின்னு சொல்லிட்டோம்னா இவருக்கு உங்களுக்கு ஒத்துக்காதுல்ல. அவருக்கு படிச்சவன் மாத்தி விஜய் கூட இருப்பானு யோசிங்க. நான் சொன்னது கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல. படிச்ச விஜய் மாதிரி இருப்பாரான்னு யோசிங்க போதுமா. விஜய் ஏதாவது புக்க படிச்சா விஜயா இருக்க மாட்டாரு. அதுதான் இங்க சிக்கல். அவரையும் படிக்க சொல்லணும். அவ்வளவுதான்.
அவருக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு ரொம்ப அழகா எழுதி கொடுத்திருக்காரு. கருப்பள்ளி ரொம்ப அழகா சொன்னாரு, நசுக்காத நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு குழந்தையோட இடுப்பு இல்லைங்க, 4 பேர்த்துக்கு தோல் கிழிஞ்சிருக்கு, வயிறு கிழிஞ்சிருக்கு. எதெல்லாம் நசுக்காத நாகரிகம் இவ்வளவு அசிங்கமா எழுதியிருக்கிறீங்க? குழந்தையுடைய கடைசி கதறல்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த கூட்டத்துல, அது என்னன்னு அழுது இருக்கும். எதுனா நசுக்காத நாகரிகம் ஒரு கேள்வி இருக்குல்ல, எதை நீ நசுக்காம விட்டேன்னு சொல்லு. 10 குழந்தைகளை போட்டு மிதிச்சு நசுக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 14 பெண்களை. எழுதினவனுக்கும் அறிவு இல்ல, சொன்னவனுக்கு அறிவு இல்ல. அதுதான் இங்க இருக்கிற சிக்கல். நீங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க. கருப்பள்ளி ஒரு டவுட் சொன்னாரு, அவருக்கு எனக்கு தெரியல, ஜெயபாபா தான் எழுதி கொடுத்துருப்பாருன்னு. உச்சமாவே இதெல்லாம் செய்வோம் அப்படி. அவருக்கு அவருடைய அறிவு என்பது அவ்வளவுதான். இது எல்லாமே கலைஞர் எதிர்ப்பு தாங்க. நம்ம கலைஞர் மட்டும் நம்மளை படிக்க வச்சேன்னு வச்சுங்களேன், எம்ஜிஆர் தூக்கி போய் போட்டிருப்பாங்க இவங்க. அதான் நம்ம எப்படி கலைஞரை ரொம்ப கொண்டாடுறோமோ, அதை ஒரு லெகசியா நம்ம ஃபாலோ பண்றோமோ, அதே மாதிரி கலைஞர் எதிர்ப்பையும் ஒரு லெகசியா அவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா என்னன்னா பேருதான் மாறுது. அன்னைக்கு எம்ஜிஆர் பின்னாடி போன அதே ஆட்கள் தான் கிட்டத்தட்ட நாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி பின்னாடி போவோம்னு சொல்லிட்டு இருந்த அதே ஆட்கள் தான் விஜய் பின்னாடி போறாங்க. நீங்க ஒன்றும் பெருசா எல்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. தமிழ் சினிமா இருக்குல்லங்க, இது தமிழ் சினிமாவினுடைய ஒரு சின்ன சாபுக்கள். எம்மாதாதா போன்ற நடிகர்கள் இருந்த அதே திரைத்துறையில தான் ரஜினியும் விஜயும் இருக்கிறாங்க. இது நடக்கும், இப்படிதான் இருக்குது. நமக்கு சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியாங்க. அந்த மீடியா யார் கையில இருக்குதோ அவங்க அந்த டைம் சக்சஸ் ஆவாங்க. இன்னைக்கு மீடியா மீண்டும் முற்போக்காளர்கள் கையில சிக்கி இருக்கு. சோ இன்னைக்கு வர எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப முற்போக்கான படங்களா தான். அதுல பிற்போக்குத்தனமா வர விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்குது. நம்ம அந்த ரசிகர்களுக்கு இந்த மாதிரி அறிவு திருவிழா பார்த்து நடத்திட்டோம்னா எவாவது 1-2 பேர் படிச்சுட்டாங்கன்னா போதும். நல்லா போன வாரம் வரைக்கும் தற்கொலையும் பேசி அசிங்கப்படுத்திட்டு இருந்த ஆட்கள் நகர ஒருத்தர் மனசார நாங்களை பண்ணி கேட்டோம். தவறுதான், அந்த இளைஞர் மேல ஒன்றும் பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த கல்வி இல்ல, தலைவருக்கே இல்லாதப்ப அவனுக்கு மட்டும் அந்த கல்வி எப்படி இருந்தது? எனக்கு இதுல இன்னொரு சிக்கல் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் பேச வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குதுன்னா, விஜய திட்ட அதே நேரத்துல நம்மளுங்க விஜய்க்கு மாத்திரம் சீமான் நல்ல அரசியல் முன்னெடுத்திருக்காங்க. இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் அரசியலை விட சீமான் அரசியல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சீமான் திட்டமிட்டு இந்த மக்களை திசை திருப்பி கெட்ட வழிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். விஜய் அது என்ன பண்றன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கான். 2 வித்தியாசம் இருக்கு. நம்ம விஜய மட்டும் பண்ணணும்னு கிடையாது, நம்ம முதன்மையா நம்ம விஜய் இருக்கிற சீமான் நம்ம தேவைக்கூடாது. பாக்கியமான செல்ற பயிர்ந்தாங்க, பட்டு செல்றாங்க. அதனால நம்ம இதை பேசிட்டு அதே நேரத்தில் நம்ம அதையும் சேர்த்து நம்ம பேச வேண்டியதா இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி இந்த 4 பேர்த்துல யாரு பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கேள்வியே விட்டலாம். நம்ம தவறான கேள்வியா நான் மனசுக்குள்ள படுது. உதயநிதி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பெஸ்ட் சாய்ஸ் தான். ஏன்னா மீண்டும் அவரு கல்வியை மக்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமா கொடுக்குறாரு. பஸ் பாஸ் கிடைச்சது, கல்யாணத்துக்கு காசு கிடைச்சது இதே கல்வியை சொல்லிதான். திருப்பி திரு ஸ்டாலின் ஆட்சியில நீ எங்க வேணாலும் போய் படி, நான் உன்னை பாத்துக்கிறான்னு இருக்காரு. திரு உதயநிதி வர்றப்போ கல்வி, நம்முடைய கல்வியினுடைய தேவை நம்ம அடுத்த ஏரியாவுக்கு நம்ம போயிடுவோம். அங்கேயும் இவங்க நம்ம கூட்டிட்டு போவாங்க. இந்த முறை தமிழ்நாடு இதுவரை செய்த தவிர இந்த முறை செஞ்சிடக்கூடாது. வள்ளுவர் கோட்டத்தை மீண்டும் ஒரு குணானா மாத்தாம இருக்கணும் அப்படின்னா, வள்ளுவர் கோட்டமாகவே இருக்கணும் அப்படின்னா, நாம் எல்லோரும் சேர்த்து உழைத்து திமுகவை மீண்டும் அரியணையில் ஏற்றி வள்ளுவர் கோட்டத்தை போல் தமிழகத்தையும் காப்பாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம எடுக்கணும். ஆரம்பிப்போம். நன்றிங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவிட்டு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி.